தஞ்சாவூரினுடைய ஸ்பீச் வந்து உள்ளபடியே அவர் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லாம, பொதுமக்கள் கிட்ட ஒரு அதிகமான வீச்சை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சா தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பெரிய அளவுக்கு வந்து அவரு டெல்டா விவசாயிகளினுடைய பிரச்சனைய பேசியிருக்காரு. அதோட இந்த மணல் கொள்ளை, மலைகளையே முழுங்குறாங்க. விவசாயிகளுக்கு பத்தி பெரிய அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறது இல்ல. நானும் டெல்டாக்காரன் தான் சொல்றாரே ஒழிய, டெல்டாக்காரன்னு சொல்லிட்டு காதுல டால்டாவ டால்டா, ஊத்துறாரு. டால்டா. அப் ரைமிங்கா சொன்னாரு. ஆமா. ம். அப்போ வந்து நீங்க எண்ணத்த வந்து நீங்க இதுவரைக்கும் டெல்டாக்காரன்னு சொல்ற அளவுக்கு நீங்க எண்ணத்த செஞ்சிருக்கீங்க இதுவரைக்கும். ம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய நீங்க சொல்றதுக்கும், செய்யறதுக்கும் சம்மந்தம் இல்ல. நானும் அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா விவசாயிக்கு. விவசாயி குடும்பத்துல நான் வந்து பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். விவசாயத்த பத்தி எனக்கு தெரியாது. ஆமா. ஆனா, விவசாயிகள் படுற கஷ்டம் தெரியும் எனக்கு. சரி. அப்ப அந்த கஷ்டத்த உணர்ந்தனால நான் விவசாய குடும்பத்துல பிறக்கணும்னு நெனைக்கிறேங்கிறது உள்ளபடியே வந்து அது டெல்டா பகுதி மக்கள் மட்டும் இல்ல, எல்லா தரப்பு மக்கள்ட்டயும் பரவால்ல. ஏன்னா விவசாயிகள்னாவே ஒரு சாஃப்ட் கார்னர் எல்லாத்துக்கிட்டயும் இருக்கும். சரி. ஏன்னா இன்னைக்கு நீங்க, நானும் எல்லாரும் சாப்பிட்டு இந்த அளவுக்கு நமக்கு ஒரு உடம்பு உருவாக்கிருது. உயிர குடுத்தது, உடம்ப குடுத்தது என்னமோ தாயா இருந்தாலும், இந்த அளவுக்கு நம்மளுடைய உடல பெருக்கி இன்னைக்கு வந்து ஒரு 70 கிலோ, 75 கிலோல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னா, அதெல்லாம் விவசாயிகள் போட்ட உணவு தான். அவர்கள் குடுத்த உணவ சாப்பிட்டு தான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஸோ, அப்ப விவசாயிகள் மேல எப்பயுமே வந்து எல்லா மனிதர்களுக்குமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். இன்னைக்கு விஜய் மாரி ஆட்கள் வந்து எல்லாருமே ஒரு செலிபிரிட்டியா பார்த்து, ஒரு அரசியல்வாதியா பார்க்குற இடத்துல, நானும் வந்து விவசாயியா பொறந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறங்கும்போது, உள்ளபடியே அது வந்து அந்த மக்களுக்கு வெறும் விவசாயிகளுக்கு மட்டும் இல்ல, ஒரு காமன் மேனுக்கு கூட அது ஒரு அப்பீலிங்கா இருக்கும். ம். பரவால்லடா. அப்போ ஒரு இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு விவசாயத்த நோக்கி, விவசாயிகள நோக்கி ஒரு பார்வை திரும்புறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதோட நெறையா அவரு திமுகவினுடைய செயல்பாடுகள பெரிய அளவுக்கு விமர்சிக்கிறாரு. மத்த மீட்டிங்க விடவே இதுல வந்து ரொம்பவே காட்டமா விமர்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு நம்ம வந்து இப்ப இந்த சமீபமா நாங்குநேரியில முந்தா நேத்து நடந்த அந்த அவலத்தையும் சுட்டிக்காட்டுறாரு. என்ன சுட்டிக்காட்டினாரு? அதாவது வந்து உங்களுடைய ஆட்சி தொடர்ந்தாவே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் சரி. அப்படிங்கிற அளவுக்கு வேற யாரோ அவருடைய நண்பர் ட்வீட் போட்டாருன்னு அதையே சொல்றேன்னு சொல்லிட்டு திமுகவுல இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி சந்தி சிரிச்சிருக்குங்கிறது இன்னைக்கு விஜய் மட்டும் இல்ல. இன்னைக்கு எத்தனை எதிர்க்கட்சிகளும் சொல்லக்கூடியது வந்து இப்ப ஐயா மோடி அவர்கள் வந்தபோது கூட சிஎம் சீன் தான் சொன்னார். இல்ல சார். கரப்ஷன், ஸ்டாலின் மாஃபியா, ஸ்டாலின் கிரைம்ங்கிறத தான் பேசிட்டு இல்ல அந்த போனாரு